கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபம். பரலோக பிதாவே, குழந்தை இல்லாமல் தவிக்கும் தம்பதிகளுக்காக ஜெபிக்கிறேன். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்னும் வசனத்தின்படி இன்று யாரெல்லாம் குழந்தை இல்லாமல் தவிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கர்ப்பத்தின் கனியை கொடும். தேவனே, ஒரு சில கணவனும் மனைவியும் உற்றார் உறவினர்களின் பழிச்சொற்களினால் மனம் நொந்து போகிறார்கள். அம்மா அப்பா என்று அழைக்க நமக்கு ஒரு குழந்தை இல்லையே என்று ஏக்கத்தில் தவிக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் இன்றைய குழந்தை உருவாகட்டும். முதிர் வயதாகி கர்ப்பம் செத்த நிலையில் இருந்த சாராளின் கர்ப்பத்தை ஆசிர்வதித்த தேவன் தாமே இன்று சில மருத்துவ பிரச்சனைகளின் மத்தியிலும் கர்ப்பப்பை பலவீனத்தின் மத்தியிலும் இருக்கும் பெண்களின் கர்ப்பத்தை உம்முடைய பலத்தால் ஆசிர்வதிங்க. தேவனாலே எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தாவே, குழந்தை இல்லாததால் பெண்கள் மாத்திரமல்ல, ஆண்களும் வெளியில் சொல்ல முடியாத வேதனைகளை மனதிற்குள் வைத்து கண்ணீர் வடிக்கிறார்கள். அவர்கள் கண்ணீரை உமது கரம் இன்று துடைக்கட்டும். அன்னாளுக்கு சாமுவேலை கொடுத்த தேவனே, இன்று அன்னாளை போல யாரெல்லாம் பிள்ளை இல்லாதவள் என்ற பரிகாசத்திற்கு ஆளாகிறார்களோ அப்பெண்கள் கர்ப்பம் இப்பொழுதே ஆசிர்வதிக்கப்படட்டும். மலடி என்ற சொல்லை கேட்டு தினம் கண்ணீர் விடுகிறார்கள். அவர்கள் கண்ணீரை பார்த்து அவர்களுக்கு இரக்கம் செய்யும். மலடியை சந்தோஷமான பிள்ளை தாழ்ச்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா என்ற இந்த வேத வாக்கியம் ஒவ்வொரு பெண்களின் வாழ்விலும் நிறைவேறட்டும். மலடாயிருக்கும் கர்ப்பம் இப்பொழுதே பிள்ளை தாழ்ச்சியாகட்டும். உன் பிள்ளைகள் உன் பந்தியைச் சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் என்ற உம்முடைய வசனம் இவர்கள் வாழ்வில் நிறைவேறப் போவதற்காக உமக்கு நன்றி. நீங்கள் கொடுக்க போகும் இவர்களின் குழந்தை சுகம் பெலன் என்றென்றும் உள்ள தீர்காயுசுடன் வாழ கிருபை செய்ய போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.